கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஏல்பெத்தேல் ப்ரேயர் மினிஸ்ட்ரிகளை வாழ்த்துகிறது. விஷ் யூ ஹாப்பி பிளஸ்ஸட் தர்ஸ்டே. தேவ ஜனமே, இன்றைய தேவ வாக்கு மத்தேயு 14:14 இயேசு வந்து திரளான ஜனங்களைக் கண்டு அவர்கள் மேல் மனதுருகி அவர்களின் வியாதிஸ்தர்கள் எல்லாம் சொஸ்தமாக்கினார். ஆம் தேவ ஜனமே, நம் தேவாதி தேவன் மனதுருகுகிற தேவன். ஹல்லேலூயா. திரளான ஜனங்களைக் கண்டு அவர்கள் வியாதியாக இருக்கிறாங்க, நம்ம சுகப்படுத்தினா அவங்க சந்தோஷம் அடைவார்கள் என்று நினச்சி தான் ஆண்டவர் சுகப்படுத்தினார். ஹல்லேலூயா. ஆண்டவரை தவிர அப்படிப்பட்ட மன உருக்கம் இரக்கமுடைய தேவன் வேறு யாருமே கிடையாது. மனுஷர்கள் அவங்க இப்போல்லாம் மனுஷர்களுக்கு அன்பு தணிந்து இருக்கிறது. தேவ பிள்ளைகளே, நல்லா பழகினவங்க கூட நம்மளை என்னன்னு கேட்காம மாட்டாங்க, மனதுருக மாட்டாங்க. நம்மளால் முடியலன்னா கூட நம்மளை ஒதுக்குவாங்க. ஆனால் நம்ம ஆண்டவராகிய இயேசு நம்மளை ஒதுக்காதவர், நம்மை மனதுருகிற தெய்வம், கம்பேஷனேட் காட். ஹல்லேலூயா. அவருடைய அன்பு இருந்தால் மட்டும்தான் அப்படிப்பட்ட அந்த கம்பேஷன் அவர் நம்ம மேலே வச்சிருக்க நிமித்தமாய், ஹல்லேலூயா, அவர் நம்மை சுகமாக்குகிறார், நம்மை பலமுள்ளவர்களாக்குகிறார். யோவான் 11:33 அவள் அழுகுகிறதை, அவளோடு கூட இருந்த யூதர்கள் அழுகுகிறதையும் இயேசு கண்டு ஆவிலே கலங்கி துயரமடைந்தார். ஆம் தேவஜனமே, லாசரு மரித்துட்டான்னு அவருக்கு பிரியமுள்ள குடும்பம், மகன் மரித்துட்டா, ஆனால் ஆண்டவர் கலங்கினார். ஆம் தேவஜனமே, நாமளும் கலங்கும்பொழுது கர்த்தர் நம்மோடு சேர்ந்து மனதுருகிற தெய்வமாக இருக்கிறார். மத்தேயு 15:32 அவர் தான் 3 நாள் பசி பட்டினியாக இருந்த ஜனங்களை பார்த்து அவர் மனதுருகி பரிதபிக்கிறார். ஹல்லேலூயா. ஆம் தேவஜனங்களே, உங்களுடைய தேவைகள் என்ன என்பதை அவர் அறிந்திருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் மனதுருகி நமக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். அப்படிப்பட்ட கர்த்தரை நாம் தேடாமல் நம்ம கஷ்டத்தை போய் மனுஷர்கிட்ட சொல்லுவோம். அவங்க செய்கிறேன்னு சொல்லுவாங்க, ஆனால் செய்ய மாட்டாங்க. இன்றைக்கி பேசுவாங்க, நாளைக்கு பேச மாட்டாங்க. அப்படி இல்லாதபடி எப்பவும் ஒரே போல் இருக்கிற கர்த்தர் நம்ம ஏசப்பா மட்டும்தான். ஹல்லேலூயா. திரளான ஜனங்களை பார்த்து அவர் மனதுருகினார். அவரை நாம் அப்பா பிதாவே என்று நம்ம கூப்பிடும்போது நம்மை பார்த்து மனதுருக மாட்டாங்களா? தேவஜனமே, ஜெபிக்கலாமா? துதிகளின் மத்தியில் வாசமாக இருக்கிற எங்கள் பரலோக தேவனே, எங்கள் மனதுருகிற தெய்வமே, உண்மை நன்றோடு உண்மை துதிக்கிறோம். எங்கள் வாலிப பிள்ளைகளை ரட்சித்து கொள்ளுங்கள், தேவைகளை சந்திங்க, சுகவீனமாக இருக்கிறவர்களை சுகப்படுத்துங்க அப்பா. ஆக்சிடெண்ட் அதிகமாய் காணப்படுகிறது, பாதுகாத்து கொள்ளுங்கள். பெண் பிள்ளைகளுக்கு பாதுகாத்து கொள்ளுங்கள். தேசத்தில் சேமத்தை தாங்க. ஊழியக்காரர்களை ஆசீர்வதிங்க. துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே. ஆமேன், ஆமேன். ஜீசஸ் இஸ் கம்மிங். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.